வான்மதியாய் இருக்கும் வண்ண பெண்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். ஒருத்தரோட முக அழகு அப்படிங்கறத எதை வச்சு சொல்றது, அவங்களுடைய முகத்துல இருக்கிற அழகை எப்படி நம்ம மார்க் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் கால் பங்கு, ஆடை கால் பங்கு, ஆபரண கால் பங்கு, அவங்க பண்ணிக்கிற அலங்காரத்துக்கு கால் பங்கு, அதை விட அவங்க ஃபேஸுக்கு நாம கால் பங்கு கொடுக்கலாம், அவங்க பண்ணிக்கிற ஃபேஷியலுக்கு நாம கால் பங்கு கொடுக்கலாம். இப்படி மொத்தமா நம்ம எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒருத்தருடைய முக அழகுக்கு அழகா நம்ம மார்க் போட முடியுங்க. எப்பொழுதுமே பாருங்களேன், நிறைய வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால நம்ம முகம் கருத்து போச்சு. மழை பெய்யுது, காத்து வீசிக்கிட்டே இருக்கு, அதனால என் ஸ்கின் ரொம்ப வறண்டு போச்சுன்னு அடிக்கடி இயற்கையை பிளேம் பண்றத விட்டுட்டு நம்ம முகத்தை என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா எப்படி நம்ம முகத்தை அழகாவும் ஆரோக்கியமாவும் பராமரிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? முதல்ல இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறது பெப்பர்மின்ட் ஃபேஷியலுங்க. ஸோ அந்த பெப்பர்மின்ட் ஃபேஷியல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி அதுல இருக்கக்கூடிய அந்த மென்தால் இருக்கு பாருங்களேன். ஸோ மென்தால் அப்படின்னு சொன்னாலே எப்படி ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கோ, அந்த ஆல்கஹால் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில்னஸ் அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு பிம்பிளுக்கு எவ்வளோ நல்லதோ, அதே மாதிரி தாங்க இந்த கேம்ஃபர் லோஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கிற கற்பூர தைலமும் ஸ்கின்னுக்கு அவ்வளோ அழகா அந்த ஸ்கின்ல இருக்கிற எல்லா விதமான ஜெம்ஸ் எல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்துருமா. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மென்தால். இந்த மென்தால் முதல்ல நம்ம எதுக்கு போடலாம்னு பாத்தீங்கன்னா, ரீஃப்ரெஷிங் லோஷன்க பேர்லயே அடங்கியிருக்கு பாத்தீங்களா, ரீஃப்ரெஷ் பண்றது அப்படின்ட்டு. அந்த ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில போனோம்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில்னஸ், எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு ஸ்கின்ல இருக்கிற எல்லா கிருமிகளும் எடுத்துட்டு நம்மளுடைய பிம்பிள் நம்மளை விட்டு ஓடி போகிற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அதனால மென்தால் போட்டுக்கிட்டா நம்மளுடைய ஸ்கின் மென்மையா மாறிடுங்க. அண்ட் பெப்பர்மின்ட் ஃபேஷியல் நாம பண்ணிக்கிறதுனால பெர்மனண்டா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பளபளப்பா அழகா மாறிடும். ஸோ டல்லா இருக்கிற ஸ்கின்னு கூட டால் அடிக்கிற ஸ்கின் மாதிரி மாறிடும். ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பெப்பர்மின்ட் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களோட ஸ்கின் அழகாவும் ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம பாக்குறவங்க கண்ணுல தாங்க இருக்கு. இப்ப பாருங்க, லைலா மஜ்னு காதல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப மஜ்னுவை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்களாம், லைலா அந்த அளவுக்கு அழகா இல்லையே, எப்படி நீங்க உங்களுக்கு மாத்திரம் லைலா அவ்வளோ அழகா அப்படின்னு கேட்டாப்லையா. அதுக்கு மஜ்னு சொன்னாராம், யாரெல்லாம் லைலா அழகு இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ என்னோட விழிகளை எடுத்து அவங்களோட விழிகள்ல என் கண்ணை தோண்டி நான் கொடுக்குறேன், அந்த விழிகள்ல அவங்க வச்சு பார்க்கட்டும், அப்ப தெரியும் அந்த என்னோட லைலாவோட அழகு எப்படி, அவங்களுடைய பேர் அழகி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு மஜ்னு சொன்னாராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேஷியல் அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில பார்த்தாலும் கண்டிப்பா எப்படி மஜ்னு லைலாவை பத்தி சொன்னாரோ அதே மாதிரி தாங்க அவங்களும் அந்த கண்ணாடியில பார்த்த உடனே நாம தான் உலகத்திலேயே பேர் அழகி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க போகுது. பார்க்கலாமா? We normally exercise all our part of the body except the face. Facial is done with idea of exercising the face. அதுக்காக தான் இந்த ஃபேஷியல்ங்கிற பேரையே நாம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ இன்னைக்கு பெப்பர்மின்ட் ஃபேஷியல் நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அவங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு, அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் தட் பேக் போட்டு, ஸோ ஃபைனலாக அவங்களோட ஸ்கின் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் வேர் வி ஹவ் ஸ்டார்டட் அண்ட் வேர் வி ஹவ் எண்டட் அப்படிங்கிறத அக்கார்டிங் டு த நர்வ்ஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணணும். மெயின்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், இந்த பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிம்பிள் ஸ்கின்னுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பாருங்களேன், அவங்களுக்கு பண்ணும்பொழுது அது நல்ல வந்து ஸ்கின்னுக்கு ரீஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி பாருங்கள், ஏன் நமக்கு இந்த பிம்பிள் வருது அப்படின்னு பார்த்தாக்கா அதனுடைய காசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்துட்டு வாட்டர் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் வருது, ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால வருது, அண்ட் தென் உங்களுக்கு பொல்யூஷன்னால பிம்பிள் வந்து அதிகமாக நமக்கு வருது, அண்ட் ஆயில் ஸ்கின்னாலேயும், ஸோ டஸ்ட் பொல்யூஷன்னாலேயும், அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் டேண்ட்ரஃப்னால அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். ஸோ நம்மளோட அதாவது யூஸிங் அந்த டவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சுக்கிறது பெட்டர். பாருங்கள், யூ ஷுட் நாட் ஷேர் யுவர் டவல்ஸ் வித் அதர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். வென்எவர் யூ கோ அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் as many as time அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளோட ஃபேஸை நல்ல ரீஃப்ரெஷிங் லோஷனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கேம்ஃபர் லோஷனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் அந்த ஆயில் அப்சர்வேஷன் அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த லோஷனில் இருக்கக்கூடிய அந்த இப்போ மென்தால் அப்படின்னு பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் நம்ம பண்ணும்போது அந்த மென்தாலோட லோஷன் நம்ம எடுத்து ஃபேஸில் கிளியர் பண்ணும்பொழுது அழுக்கு, ஃபேஸில் இருக்கக்கூடிய ஜெம்ஸு எல்லாமே, இந்த கிருமிகள் எல்லாமே போயிடும் பாருங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய ஈவன் வந்து நம்ம விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வந்து புளிப்பு விஷயமான சம்பந்தமான எல்லா ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. லைக் உங்களுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஸ்வீட் லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வெளியில் எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டவர் அந்த வாட்டர் பேஸ்டு அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நாம் யூஸ் பண்ணணும் பாருங்கள். பிகாஸ் ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணாக்கா அகெயின் அது வந்து ஸ்கின்ல நிறைய அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கின். அவங்களுடைய ஸ்கின்னை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபேஷியல் நல்லா பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்னை அனலைஸ் பண்ணிவிட்டு சஜஷன் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. லைக் இப்போ ஃபேஷியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ ஃபேஷியல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பாருங்கள், அதாவது பியூட்டி நர்வ், லிஃப்டர்ஸோம், அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்களுக்கு ஹைட்ராடர்மிக் அப்படிங்கிற ஃபேஷியல் வருது, பிளாட்டினம் ஃபேஷியல் வருது, க்ரீன் டீ ஃபேஷியல் வருது. டிபெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஈட் ஆல்வேஸ் விட்டமின் சி பேஸ்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கின்னை பார்த்து நம்ம ப்ராப்பராக அவங்களோட ஃபேஷியல் நம்ம சஜஸ்ட் பண்ணோன்னா நல்ல லாங் ஸ்டாண்டிங். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பிரைட் அப்படின்னு வரும்போது கூட பாருங்கள், அவங்களுக்கு ஒரு 2 months ப்ரீவியஸ் தான் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிம்பிள் அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ்ன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பிம்பிள் ட்ரீட்மெண்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 sittings அவங்க பண்ணிக்கிட்டாலே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப கிளியராக மாறிடும். ஸோ ஃபேஷியல் அந்த மேக்கப் பண்ணும்பொழுது ரொம்ப அவங்களுக்கு அது அழகாக அதை நம்ம மேக்கப்புக்கும் அந்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். நல்ல நமக்கு ஆக்டிவேஷன் கிடைக்கும் ஃபேஷியல் பண்ணும்போது, அண்ட் ஹைட்ரேஷன் கிடைக்கும், அண்ட் தென் ரெஜுவினேஷன் கிடைக்கும், ரெஸ்டோரியேஷன் கிடைக்கும், மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மென்டலி ஃபிசிக்கலி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு மெயினாக வந்துட்டு இந்த ஃபேஷியல் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது அதில் வந்து ஃபீட் ஸ்டாஜிஸ் டிஷ்யூஸ்
ஆக்டிவேட்ஸ் த மசில்ஸ் அப்படின்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நாம் வந்து ஃபேஷியல் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு நம்மளோட முகத்தை என்றைக்குமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கலாம். அதனால தான் நல்லா பாருங்களேன், லேடிஸ் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மென்டலி அவங்களுக்கு ஃபிசிக்கலி அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கிடைக்கும் போது நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும் பாருங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக naturally you will get a good stimulation. When you get a good stimulation கிடைக்க naturally you will get freshness இல்லையா? இப்போ எப்படி பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் பண்ணி அவங்க ஸ்கின் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சாலே ஃபைனலி யூ வில் கெட் ரிலாக்ஸேஷன் தானே. அதுக்காக தான் நாம் இந்த ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மல் அந்த ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆல்வேஸ் இட் லுக்ஸ் வெரி கிளியர் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கிடைக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பர்டிகுலராக இந்த மாதிரி தான் கேர் எடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஸ்கின் லுக்ஸ் வெரி ஷைனிங்காக இருக்கும். பிகாஸ் அந்த ஆயில் அப்சர்வேஷன் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த போர்ஸ் என்லார்ஜ் ஆகிறதுனால அந்த போர்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து ஓவராக நமக்கு அப்சர்வேஷனில் வெளியில் வர்றதுனால தான் ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னை வந்து மெயின்லி அவங்க நிறைய வந்து அவங்க நல்லா அந்த ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க பிம்பிள் ஆயில் வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய மசாஜஸ் அந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ச்சட் அப்பியரன்ஸாக இருக்கும் அண்ட் ஃப்ளேக்கியாக இருக்கும். அவங்க ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த ஐஸ் அண்ட் சைட் ஆஃப் த நோஸ், சைட் ஆஃப் த மவுத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க் பேச்சஸ் அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு பாருங்கள் யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏஜ் சைன் வந்து அதிகமாக தெரியும். ஸோ அவங்க நிறைய மசாஜஸ் நல்லா வந்துட்டு ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் அவங்க பார்த்துக்கணும் பாருங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்க. பிகாஸ் ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்கின்னை காத்துக்கணும். பிகாஸ் சடன்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய எரப்ஷன்ஸ், அலர்ஜி, ரேஷஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இடிமா, எரித்மா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் அந்த ஸ்டீம்ஸ்லாம் கொடுக்காம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபேஸ் பேக்கு, அவங்களோட அந்த மாஸ்க் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நாம் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம போட்டாக்கா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது.
விஷயம் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தாங்க. மனசு எந்த அளவுக்கு இளமையா இருக்கோ அழகு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா 100% உண்மைதாங்க. எங்களோட சலூன்னு எடுத்துக்கோங்களேன். அப்ப பாருங்க, அதுல ஒரு 70 years old லேடி வந்திருந்தாங்க. ரொம்ப டயர்டா அவங்க ஃபீல் பண்ணாங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்தாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு, வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும் எது அப்படிங்கிறத கேட்டு அவங்கள கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப என்னால உடம்பே முடியல, நான் ரொம்ப மனசளவுல எனக்கு ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் என்னமோ மாதிரி இருக்கேன், நான் நல்லாவே இல்லை, பட் நான் எனக்கு பணத்தை கொடுக்கறத பத்தி கவலையே இல்லை, பட் என்னை கொஞ்சம் எனக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ எனக்கு செய்யுங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழகா ஒரு ஃபேஷியல் நல்லா பண்ணி, அவங்களுக்கு ஹேர் ஸ்பா கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணி, ஹேர் அவங்களுக்கு கலரிங் பண்ணிட்டு, நல்லா அவங்களுக்கு பெடிக்யூர் மெனிக்யூர், நல்ல கால் கையெல்லாம் மசாஜ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாருங்களேன் ஒரு 3 hours எங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது என்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு என்னை பார்த்தாங்க பாருங்களேன். அப்ப என்கிட்ட சொன்னாங்க, என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, பிகாஸ் என்னுடைய டாட்டர் இருக்காங்க, அவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, ஸோ அவங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியல, அவங்களால எனக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி என்னுடைய டாட்டரின்லாம் இருக்கிறாங்க, பட் அவங்க கிட்டலாம் எனக்கு ஏதாவது சொல்றதுக்கோ கொள்றதுக்கோ கூட எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கு. பட் இங்கே இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஒரு ஃபேமிலியா, ரொம்ப அழகா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இல்லாம நல்லா அவங்க கவனிச்சு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி, இப்போ நான் என் முகத்தை கண்ணாடியில பார்க்கும்பொழுது பாருங்களேன், எனக்கு ஒரு 10 வருஷம் எங்க ஆன மாதிரி ஒரு புத்து உணர்ச்சி எனக்கு கிடைச்சிருக்குமா. உண்மையிலேயே நம்ம எவ்வளவுதான் பணம்லாம் கொடுத்தாலும் ஆனா இந்த அளவுக்கு திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா people like to look good இல்லையா? சோ அவங்க அந்த விஷயத்தை எனக்கு சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதுதாங்க மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இருக்காது அப்படிங்கறது உண்மைதானே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுடைய ஸ்கின்ல டெட் செல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க மில்க்ல ஓட்மீல் ஸ்க்ரப் போட்டுக்கிட்டு, பப்பாயாவுடைய பல்ப் எடுத்து அதையும் போட்டுக்கிட்டு, அதனோட சுகரை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஸ்லைட்டா ரொட்டேஷன் அந்த ஸ்ட்ரோக்ஸ்ல நீங்க அப்படியே மசாஜ் ஆல் ஓவர் த ஃபேஸ் கொடுத்துட்டு, நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, சில் வாட்டரால உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸ், கோல்ட் கம்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்களேன். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுடைய ஸ்கின் நல்ல பளபளப்பா இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல சந்திப்போம். காலை வணக்கங்கள். இன்றைய மகளிர் மருத்துவ பகுதியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக குழந்தையின்மை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி அணுகுவது, எது சரியான நேரம் அப்படின்னு, குறைந்தது 12 மாத காலகட்டம், அதாவது 1 வருட காலகட்டம் ஆண் பெண் இருவரும் கருத்தடை இல்லாமல் சேர்ந்து வாழும் பொழுது அந்த பெண்ணுக்கு கரு உருவாகவில்லை என்றால் மட்டும்தான் குழந்தையின்மைன்ற மருத்துவத்திற்கு அணுக வேண்டும். அதே மாதிரி இந்த குழந்தையின்மைன்ற மருத்துவத்துக்கு போகும் பொழுது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செல்வது தான் வேணும். தனியா முதல்ல போய் அவங்க வைஃப் எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கான பரிசோதனை எடுத்துட்ட பிறகு கணவன் செல்வதோ, இல்லை கணவன் தனியாக அவர்களுக்கான விந்து பரீட்சை அப்படி எல்லாம் செய்து இது சரியில்லை. ஏன்னா எந்த ஒரு பரிசோதனையில நிறைய அந்த கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது கணவனை பற்றிய தகவலும் மனைவியை பற்றிய தகவல்களும் சரியாக இருக்குமானால் தான் அந்த பரிசோதனையின் முடிவில் ஒருத்தருக்கும் ஒரு தம்பதியினருக்கும் ஒரு பிளான் பண்ணுவாங்க.
எப்படி அவர்களை மருத்துவத்திற்கு நம்ம படிப்படியாக செல்ல வேண்டும் என்பது. அந்த மாதிரியான அந்த ஒரு பிளானிங் எப்ப பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான தகவல்கள் இருவரை பற்றியும் இருந்தால்தான் அவர்களுடைய மருத்துவத்தை நம்ம சரியாக அணுக முடியும். சோ குழந்தையின்மைன்ற மருத்துவத்தை அணுகும் பொழுது இருவரும் சேர்ந்து பரிசோதனைக்கு செல்வதுதான் நலம். இப்ப இன்றைக்கு நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 விதமான ஒரு கேஸ் ஸ்டடிஸ், அதாவது 3 விதமான ஒரு குழந்தையின்மைக்காக வந்தவங்களே ஒரே மாதிரி பிரச்சனையே ஒரு 3 விதமா ஒவ்வொரு தம்பதியினர் எப்படி அணுகுனாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு தம்பதியினர் குழந்தையின்மைன்னு வந்திருந்தாங்க. அவர்களுக்கு தெளிவாக எல்லா பரிசோதனைக்கு அப்புறம் என்ன தெளிவாக தெரிந்தது என்றால், கணவனின் விந்து எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. எண்ணிக்கை மிக மிக குறைவாகனா அவர்களுக்கு இயற்கையாக உடலுறவில் இருந்தால் குழந்தை கரு தரிக்காத அளவுக்கு மிக குறைவான எண்ணிக்கையே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு விந்து பரீட்சையின் பரிசோதனையின் அளவு இருந்ததால் அவங்களுக்கு கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது எல்லா விதமான எப்படி நம்ம அந்த விரைப்பையில ஒரு டெஸ்டிகுலர் பயாப்சின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு பயாப்சி பண்ணிட்டு அதுல உள்ளே விந்துக்கள் இருக்கிறதா, இதை ஏன் பண்றாங்க இந்த பரிசோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த விரைப்பையில விந்துக்கள் நல்லா இருக்கும், உற்பத்தி ஆயிருக்கும். ஆனா அதனுடைய ஒரு டக்ட்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த டெஸ்டிகுலர் டக்ட் வர வழியில அந்த இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அடைப்பு இருக்கலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க உள்ள சரியான அளவுல அந்த விந்துக்கள் உயிரோட்டமாக இருக்கும், ஆனால் வெளியே வர்றது கிடையாது. சோ அந்த மாதிரி இருந்தா நம்ம பார்த்து ஆஸ்பிரேட் பண்ணி அதை தனியா ஊசி மூலமாக வெளியே எடுத்து கூட நம்ம சில நேரம் அந்த பெண்ணுக்கு செயற்கை முறையில் கருத்தரிக்க, கணவன் விந்துக்களாலேயே கருத்தரிக்க வைக்க முடியும். சோ அந்த மாதிரி இந்த டெஸ்டிகுலர் பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அங்கேயுமே ரொம்ப குறைவான ஒரு விந்து எண்ணிக்கைகள் தான் இருந்தது அப்படின்னு தெரிய வந்தது. இருந்தா கூட அவங்க முதல் முறை என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க கணவனின் விந்துவே இக்ஸி என்ற முறை, அதாவது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன், அதாவது என்ன பண்ண இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருமுட்டை சரியான வளர்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த கருமுட்டையை அந்த பெண்ணிடம் இருந்து வெளியே எடுத்து ஓம் பிக்கப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உரிய காலத்தில் அந்த கருமுட்டையை அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்து ஊசி மூலமாக வெளியே எடுத்து அந்த பரிசோதனை கூடத்தில் வைத்து கொண்டு அப்புறம் அதே நேரத்தில் அதே நாள்ல அந்த கணவன் கிட்ட இருந்து அந்த விந்து வாங்குறாங்க. ரொம்ப கம்மி எண்ணிக்கை இருந்தா கூட இது செயற்கை கருத்தரிப்பு முறை தானே. இதை அந்த பரிசோதனை கூடத்துல அந்த டெஸ்ட் டியூப்ல அந்த பிளேட்ல பண்றதுதான் அந்த கருவே உருவாகிறது. அந்த பரிசோதனை கூடத்துலதான் ஆக்சுவலா அந்த கரு உருவாகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏதோ ஒரு காரணத்தால் இந்த விந்துக்கள் எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு, அதனுடைய அசைவும் சில நேரம் கம்மியாக இருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க, அவர்களே ஒரு ஊசி மூலமாக இந்த விந்துவை எடுத்து அந்த கருமுட்டைக்கு உள்ளேயே செலுத்திடுறாங்க. சோ அந்த கடைசி கட்டம் வரைக்கும் ஒரு உதவி இருக்கிறது. சோ அப்படி செய்யும் பொழுது அந்த இப்ப ஒரே ஒண்ணு இருந்தா கூட, 1-2 நல்லது இருந்தா கூட, அந்த விந்துக்கள் இருந்தா கூட, இந்த முறையெல்லாம் கருத்தரிப்பு செயற்கையாக கருத்தரிப்புக்கு அவர்கள் வருவார்களானால் நிச்சயமா அவர்களுடைய கணவன் விந்துலயே ட்ரை பண்ணாங்க. இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையில முயற்சி பண்ணி அவர்களுக்கு என்ன சொல்றது, தெய்வாதீனமா முதல் முறையே அவர்களுக்கு அந்த கரு உருவாகி விட்டது. சோ இது ஒரு தம்பதியினர் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது அவர்களுக்கு விந்து மிக மிக குறைவாக இருந்தது. அப்போ அந்த டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணும் பொழுது ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆனாலும் கணவன் விந்துக்கள்ல முதல் முறை முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த மனைவி விருப்பப்பட்டதால அவர்களுக்கு அந்த இக்ஸி போன்ற செயற்கை கருத்தரிப்பு முறையில அந்த விந்துவை எடுத்து கருமுட்டையின் உள்ளேயே செலுத்தி கருவை உருவாக்கி உரிய காலத்தில் அந்த பெண்ணின் வயிற்றில் வைத்தபோது அந்த பெண்ணுக்கு முதல் முறையிலேயே நன்றாக கர்ப்பம் தரித்து விட்டார்கள். அப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு நல்ல குழந்தை இருக்கு, அதாவது சரியான நேரத்துல, அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது தம்பதியினர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை தான். கணவனின் விந்துக்கள் மிக மிக குறைவாக இருந்தது. அப்ப அவங்களுக்கு அந்த விந்து இதுல திருப்பி டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ரொம்ப எண்ணிக்கை குறைவா இருக்கு, 1-2 தான் இருக்கு. இப்ப முதல் மாதிரியே தான் இருந்தது. ஆனா அவர்களுக்கு விரிவான கலந்து ஆலோசனை செய்தோம், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா மேலோட்டமாக பார்த்தால்
நம்ம வந்து ஒன்று டோனார் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. கணவனை ஒத்த என்ன சொல்றது நிறம், கண்ணின் நிறம், அப்புறம் அவர்களுடைய பிளட் குரூப், இந்த மாதிரி கணவனை ஒத்த அந்த வேற ஒரு விந்துவை பரிசோதனை கூடத்தின் மூலமாக தெளிவாக எல்லா விதமான டெஸ்ட்ன்னு சொல்றோம்ல, பரிசோதனை செய்து எல்லா விதமான நோய்க்கான பரிசோதனை செய்த பிறகு நம்ம வந்து சில நேரம் என்ன ஆகுறது, ஆணுக்கு விந்துக்கள் மிக குறைவா இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இக்ஸி போன்ற முறைகள்ல அந்த 1-2 விந்துக்கள் இருக்கிறது, அதை அந்த கருமுட்டையின் குள்ள உள்ளே செலுத்தி அப்ப வந்து செயற்கையாக கருத்தரிக்க வைத்து அதை வந்து நம்ம உள்ள வைக்கலாம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த 2வது தம்பதியினர் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அவர்களுடைய இந்த அளவுக்கு செயற்கை கருத்தரிப்பு ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் குறைந்தது ஒரு 1.5 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. நாங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு வேலையில இருக்காங்க, பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு அவர்கள் இதற்காக பணத்தை செலவழிக்க முடியாது என்ற ஒரு காலகட்டத்தில் 2 பேருமே ரொம்ப விவேகமா யோசனை பண்ணி என்ன சொன்னாங்க, மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க குடும்பத்துல வந்து நாங்க இதை ஆலோசனை பண்ண தேவையில்லை, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனையை தவிர எங்க மன வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் ரொம்பவே நல்ல ஒரு புரிதல் தன்மையோட இருக்கும். அதனால நாங்க வந்து 2 பேருமே அவர்கள் ஒப்புதல் அளித்து அந்த நாங்க சொல்றோம் இல்லையா, வெளியில இருந்து ஒரு பரிசோதனை கூடத்தின் மூலமாக கணவனை ஒத்த ஒரு சில இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அவங்களுடைய ஐ கலரு, கண்ணின் நிறம் என்ன, அவங்க பிளட் குரூப் என்ன, ரத்தத்தின் குரூப் என்ன, அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய உயரம் கொஞ்சம் அளவுக்கு நல்ல மேட்ச் பண்ணி அவர்களுக்கு அந்த டோனர் செமன் என்று சொல்வதன் மூலமாக IUI, இது வந்து செயற்கை கருத்தரிப்பு முறையா இருந்தா கூட ஆனா இந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப சின்ன ஒரு முறை தான். அந்த முறையில் அந்த விந்துக்களே அந்த பெண்ணின் கரெக்டா கருமுட்டை வரவழைச்சு அந்த நேரத்துல ஒரு IUI, இது இக்ஸி கிடையாது, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் என்று சொல்லக்கூடிய முறை, இதற்காக ஆகக்கூடிய செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. சில நேரம் ஒரு 5-6 இந்த மாதிரி ஒரு முயற்சியை அந்த பெண் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர்களுக்கும் முதல் முறையிலேயே கர்ப்பம் தரித்து விட்டது. ஸோ இப்ப நீங்க பாருங்க, 2 தம்பதியினருக்கும் ஒரே பிரச்சனை தான், ஆனா வெவ்வேறு விதமான ஒரு பணத்தால மாத்திரம் இல்ல, ஏன் இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து திருப்பி ஒரு மருத்துவத்தை ஈடுபட வேண்டும், நம்ம ஏன் வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டோனர் இன்செமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தம்பதியினர் நினைக்கிறாங்க. ஒரு தம்பதியினர் வந்து என்னதான் இருந்தாலும் கணவனுடைய விந்து மூலமாக மட்டுமே தான் இதை பண்ணணும்னு, ஆனா அவர்களுக்கு கருத்தரித்து விட்டது, எல்லா நேரமும் வந்து கருத்தரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த 2 ஒரே பிரச்சனையாக இருந்தால் கூட 2 விதமான ஒரு முடிவுகளை எடுத்து 2 பேருமே எடுத்துருக்காங்க, 2 பேருக்கும் குழந்தை இருக்கு. இப்ப 3வது ஒரு தம்பதியினர் பார்த்தா இதே பிரச்சனை தான். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்பவே வந்து குறைவான ஒரு எண்ணிக்கை இருந்தது. அப்ப வந்து இதே கலந்தாலோசனையும் போது திருப்பி இதே தான் சொல்லும் பொழுது அவர்களும் அதே தான், இல்ல கணவனுடைய நிச்சயமாக அந்த விந்துக்களின் மூலமாக செயற்கை கருத்தரிப்பு முறையில ஈடுபடுறேன்னு சொன்னாங்க. அந்த இக்ஸியின் மூலமாக செய்யும் பொழுது 1 அல்ல 2 முறை செய்து கூட அவர்களுக்கு அந்த கருத்தரிக்கவில்லை. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு 2-3 முறை செய்த பிறகு பணமும் நிறைய செலவழிச்சு, என்ன இருந்தாலும் இது மாதிரி அவர்களுக்கு குழந்தை கருத்தரிக்கவும் இல்லை. அப்ப ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு திருப்பி நல்ல ஒரு கலந்து ஆலோசனை கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேடம், நீங்க வந்து இந்த தடவை வந்து எங்களுக்கு தேவை வந்து ஒரு குழந்தை தான், அதனால நிச்சயமாக நாங்க இந்த டோனர் இன்செமினேஷன் போறோம் அப்படின்னா. டோனர் இன்செமினேஷன் சொல்லக்கூடிய அந்த வெளியில இருந்து வாங்கி அந்த விந்து கரெக்டா அதை என்ன சொல்றது, பரிசோதனை கூடத்தின் மூலமாக வெளியில இருந்து அவர்களுக்கு சரியாக ஒத்த மருத்துவ பரிசோதனைகள்லாம் சரியா பிடிச்சிட்ட பிறகு டோனர் இன்செமினேஷன் பண்ணோம். அப்பயும் அவங்களுக்கு கருத்தரிக்கவில்லை. 2 முறையும், அந்த முறையும் முயற்சி பண்ணிட்டாங்க, இந்த முறையும் முயற்சி பண்ணிட்டாங்க. ஒரு 2 முறை முயற்சி பண்ணிட்ட பிறகு தெளிவான கலந்த ஆலோசனைக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டார்கள். ஸோ ஒரே ஒரு மாதிரியான பிரச்சனை தான், எல்லாருமே விதவிதமான முடிவுகளை அவர்களுக்கு என்ன சொல்றது, அவர்கள் குடும்ப சூழல், அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எத்தனை இருக்கிறதுன்னு பார்த்து செய்யறாங்க. பட் எல்லா ஒரு பிரச்சனைக்குமே வந்து
ஒரு பாசிட்டிவ், அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆரோக்கியமான முடிவு இருக்கு. நிச்சயமா 3 பேருமே நீங்க முக்கியமா ஒன்று என்ன கவனிக்கணும்னு பார்த்தா, மனசு உடைஞ்சு போல, வாழ்க்கையில விரக்தி ஆகல, கரெக்டான ஒரு முடிவை எடுத்தாங்க. இப்ப எல்லாருமே ஒரு குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க. வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் 85 வயசு 90 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே வளையும் காய்கறி, வாழை இருக்கும், வேப்பம்பூ இருக்கும், மா இருக்கும், பலாப்பழம் இருக்கும், கீரை இருக்கும், எல்லாமே வீட்டு தோட்டத்திலே வளரும். அதை எடுத்து அப்பவே அதை பறித்து அப்பவே சாப்பிடுவாங்க. கத்திரிக்காவோ தக்காளியோ எதுவாக இருந்தாலும். இப்போ அதுலேருந்து இன்னைக்கு இருக்கிற உணவை பார்த்தீங்கன்னா, முதல்ல சிட்டிஸில் அந்த உணவு வரத்துக்கே ஒரு நாள் ஆகுது. இதை வாங்கி வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கட் பண்ணி 1 நாள் 2 நாள் 7 நாள் கழித்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம். இதை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு கூட, இல்லை டைம் இல்லைங்கிற ஒரே ஃபேக்டருக்கு அப்படியே பேக்கெட்லேருந்து எப்படி ஈஸியாக சாப்பிட முடியும் அப்படின்னு உணவை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஹாஸ்டல்ஸில் இருக்கவங்க, இல்லை பிஜி அகாமடேஷன் இருக்குங்க, இல்லை வீட்டில் இருக்கிற 2 பேருமே 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உணவு வாங்கவோ, உணவு பண்ணவோ, உணவு செய்யவோ, இல்லை சாப்பிடவோ அவங்களுக்கு டைம் கிடையாது. இந்த மாதிரி டப்பாலேருந்து ஜூஸோ, டப்பாலேருந்து பாலோ, இல்லை டப்பாலேருந்து எந்த உணவு சாப்பிட்டாலும், அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சீரியலாக இருக்கட்டும், இல்லை இட்லி மாவு வாங்கி இட்லி பண்ணினாலும், பேக்கெட்லேருந்து உணவு எடுத்து சாப்பிட்றது, இது பேர் கன்வீனியன்ஸ் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். இது ரொம்ப வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம கற்றுண்ட ஒரு பழக்கம். எல்லார் வீட்லேயுமே கிரைண்டர் மிக்ஸி இருந்தது. 10 வருஷம் முன்னாடி எல்லாருமே இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் தான் செஞ்சாங்க. அதை கன்வீனியன்ஸ் ஃபுட்னு எப்போ அந்த கடையில் விற்க ஆரம்பித்தாங்களோ, இப்போ கிரைண்டருக்கும் வேலை இல்லை, மிக்சிக்கும் வேலை இல்லை. எல்லாரும் அதை வாங்கி எது கன்வீனியன்ஸ் லக்ஸரின்னு ஆரம்பித்தோமோ அது நெசசிட்டின்னு ஆயிடுச்சு. ஆனால் அதனால என்ன பிரச்சனைகள்? இப்போ நான் ஒரு சாத்துக்குடி வாங்கி ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டா அது ஃப்ரெஷ் ஜூஸ், விட்டமின் சி அப்படியே நம்மளுக்கு வருது. இதே ஒரு பேக்கெட்டில் புழிஞ்சு ஒன்றுமே நாங்கள் பண்ணலை, அதில் சர்க்கரையே போடலை, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, அது அப்படியே இருக்குன்னா 2 ஜூஸும் ஒரே டேஸ்ட் இருக்கா? முதல் கேள்வி. கட்டாயம் இல்லை. நம்ம வீட்டில் செய்கிற சாத்துக்குடி ஜூஸ் புளிக்கத்தான் புளிக்குது. ஆனால் வெளியில் ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடித்தா திதிச்சு வழியுது. எப்படி இது? இந்த கேள்விக்கு முதல் பதில் சொல்லணும். 2வது, சாத்துக்குடி ஜூஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட 1.5 நாளில் கெட்டு போயிடுது. சரி, பேக்கேஜிங் டெக்னிக்னு சொல்கிறாங்க, அது நல்லா வைக்குதுங்கிறாங்க. ஆனால் அந்த பேக்கேஜிங் டெக்னிக்கில் அது கெட்டு போகாத பண்ண ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எதுன்னு நம்மகிட்ட சொல்லலை, ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்கிறாங்க. பட் எதுவும் செய்கிறாங்க. அது என்ன? அதனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ பால், அந்த காலத்தில் வாசலில் வந்து மாடு பால் கறந்து மாட்டு பால் தான் நம்ம குடிப்போம். அந்த பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ வீட்டு வாசலில் பேக்கெட்டில் வந்து விழுது. இப்போ பேக்கெட்டே கெடுதல், பாலை பேக்கெட்லேயே போடக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வந்துட்டுருக்கு. முன்ன பாட்டிலில் கொடுப்பாங்க, ஆனால் பாட்டிலில் கழுவணும், அந்த பாட்டிலில் க்ளீன் பண்ணுறதில்ல, இது உடையுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு பேக்கெட்டுக்கு மாறிடும். இப்போ அதுக்கும் மீறி எல்லாருமே இந்த வந்து அட்டைப்பொட்டியில் கிடைக்கிற பால் எடுத்து குடிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு இது ஒன்றுமே ஆகாது, நாங்கள் UHT ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அல்ட்ரா ஹீட் தெரப்பி பண்ணுறோம், இது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன ஆகும்னு நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ அமெரிக்க நாட்டை பார்த்தாங்கன்னா அவங்க தான் உலகத்துக்கே எல்லாமே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெஷ்ஷாக போய் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ஆர்கானிக்காக எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம அப்படித்தான் இருந்தோம். பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு 1920 வந்தபோது என்ன தெரியுமா சொன்னால், இது ரொம்ப ரொம்ப பணக்கார நாடு, டெய்லி அவங்க சாப்பிட்ற உணவு பிளேட்டை டெய்லி தூக்கி போட்டுடுறாங்க, நம்ம ஊரில் அப்படி போட முடியுமா அப்படின்னு கேட்டான். இப்போ அதே வாழையில் 10 ரூபா 12 ரூபா கொடுத்து நம்மளே வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு.
ஆனால் அந்த வாழை இலை எவ்வளோ நல்லது, அதில் சாப்பிட்டா எவ்வளோ நல்லது. நம்ம பசங்களை கேட்டால் ஐயா அதெல்லாம் எங்களால் முடியாது, இதெல்லாம் ஒரு பண்பா, இது ஒரு பணிவான்னு சிரிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் நாட்டை என்ன சொல்லுது, நீங்கள் பக்கத்தில் யாரா மாட்டு வச்சுருக்காங்களா அந்த பாலை வாங்கி நீங்கள் குடிங்க, வீட்டில் எந்த அளவு உங்களுக்கு காய் கிடைக்குதோ அந்த காயை சமைச்சு சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக காய் பக்கத்து வீட்டு மரத்தில் கிடைக்குதா அதை வாங்கி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நம்ம எப்படி 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இருந்தோமோ அதுதான் நல்லது, அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஃபுல்லாக அவங்கள மாதிரி மாறிட்டோம். அந்த ஊரில் இந்த அளவு பிட்சாவோ பர்கரோ யாரும் சாப்பிட்றதில்ல, ஆனால் நம்ம சாப்பிட்றோம். அதனால நம்மளுக்கு வெயிட் ஜாஸ்தியாகி நம்ம ரவுண்டாகி நம்ம 110 கிலோக்கு மேலே போயிட்டுருக்கோம். அவங்க உடல் பயிற்சி செஞ்சு யோகா செஞ்சு மெடிடேஷன் செஞ்சு டெய்லி காய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி சாப்பிட்டு சமைச்சு அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் உணவு சரி ஃபுல்லாக முடியாட்டா கூட ஒரு நாளைக்கு ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலையாவது ஒரு சட்டியில் வளர்த்து அந்த அளவு போட்டாலாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ ஒரு காய் ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி அதை 2 நாள் முன்னாடி நறுக்கி அதை வேக வச்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற விட்டமின் சத்தெல்லாம் போக தான் போகுது. அதே மாதிரி தான் இந்த அட்டைப்பொட்டியில் இருக்கிற ஜூஸோ அட்டைப்பொட்டியில் இருக்கிற பாலோ இல்லை அட்டைப்பொட்டியில் கிடைக்கிற ஒரு உணவும் அதில் இதுக்கும் தவிர அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சோடியம் சத்து பொட்டாசியம் சத்து எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. நம்ம உணவில் சோடியம் சத்து 3 மடங்கு ஏறிடுச்சுன்னு சொல்கிறோம். அதனால ஊறுகாவை சாப்பிடாதேன்னு சொல்கிறோம். ஆனால் ஊறுகாயில் நிறைய நன்மை இருக்குது. ஊறுகாவை கம்மி உப்பு போட்டு அந்தந்த சீசனில் என்ன ஊறுகாவோ அதை பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த பொட்டிலேருந்து சாப்பிட்றத நம்ம குறைச்சிட்டோன்னா அதுதான் ஹெல்த். அப்படி தான் நம்ம 80 வயசு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க. நம்ம 10% நம்ம உணவில் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் இல்லை ஃப்ரெஷ் காய் சாலட் மூலம் இல்லை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா அதுதான் ஹெல்த்து. கலைஞ டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு உங்களோட டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் கிளைமேட்க்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட லெமன் ஜூஸ் இல்லை பட்டர் மில்க் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ப்ளஸ் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் உங்களுக்கு உடம்பு வீணாக போகிறதுக்கான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் கேஸ் அண்ட் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கேஸ் அண்ட் வாட்டர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உங்களோட பிரெயின் செல்ஸோ இல்லை நர்வ் செல்ஸோ இதை டேமேஜ் பண்ணிடும். இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடாம வீட்டில் லெமன் ஜூஸ் இல்லை டெண்டர் கோகனட் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே. போன வாரம் நம்ம பார்த்தது மெமரி டிப்ஸ். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். எக்ஸசைஸ் அண்ட் தென் பிரெயின் பூஸ்டிங் டயட், என்ன சாப்பிடணும், டெஸ்ட் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பிரெயின் ஒர்க் அவுட் லைக் பசில்ஸ் சால்விங், சுடோக்குஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஹேவ் ஃபன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த 4 டிப்போட போன வாரம் முடித்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து நாம் மெமரி பற்றி பேச போகிறோம். இப்போ மெமரின்னு நான் சொன்னது ரிஜிஸ்டர் அண்ட் ரீகால். அப்போது ஏன் மறக்குது அப்படின்ற ஒரு ரீசன் வரும்பொழுது நிறைய டிப்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புவது மறக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சரி, ரீசன்ஸ் இருக்கும் பொழுது அப்போ அந்த ரிசல்ட்டை எப்படி கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ரிசல்ட்டுன்னு வரும்பொழுது ஒரு மெமரிக்கு என்ன பிடிக்கும், எப்படி படித்தால் பிடிக்கும் அப்படின்றது பார்க்கும் பொழுது மெமரைசிங் a paragraph or a sentence or numbers or numerals, whatever, a big book, என்ன நீங்க படிச்சாலும் மெமரிக்கு பிடித்தது கலர்ஸ், பிக்சர்ஸ், இமேஜினேஷன். ஸோ இந்த 3த்தையும் வச்சு படிச்சிங்கன்னா நன்றாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். இட் வில் டேக் டைம், கொஞ்சம் நேரம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை 3ஐயும் அப்ளை பண்ணி படிக்கணும். எப்படி படிக்கிறது, அப்போ இந்த 3ஐயும் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இன்னும் வரும் வாரங்களில். ஸோ கலர்ஸ், பிக்சர்ஸ், இமேஜினேஷன் வச்சால் தான் மெமரிக்கு பிடிக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், 3 மணி நேரம் பார்க்குறோம். நம்ம உங்கள் குழந்தைகளையும் இழுத்து செல்கிறீர்கள்
சொல்கிறீர்கள். அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜியாக இருக்கலாம், இல்லை இன்னும் சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். 3 மணி நேரம் போயிட்டு வரோம். அதுவும் அவங்களுக்கு பிடித்த ஹீரோ ஹீரோயின் இருந்தால் வெளியே வந்து என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 3 மணி நேரம் நடந்த கதையை மீண்டும் உங்களுக்கு சொல்வார்கள். கட்டாயமாக கேட்டு பாருங்களேன். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன கலர் போட்டிருந்தாங்க, என்ன பாட்டின் வரிகள், என்ன வசனம், பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இதுதான். கலர்ஸ் இருக்கு பிக்சர்ஸ், மூவிஸ்ல கலர்ஸ் இருக்கு, பிக்சர்ஸ் இருக்கு, இமேஜினேஷன் இருக்கு, அதுவும் சேர்த்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வேற இருக்கு. ஸோ இது எல்லாம் மெமரிக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பாடத்தை நடத்தினால் மட்டுமே ஒரு குழந்தை நன்றாக படிக்க முடியும். இதை நீங்கள் செய்கிறீர்களா, இல்லை ஸ்கூல்ல செய்கிறாங்களா? இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஸ்கூல்ல இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னிக் டு டீச் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயும் அடாப்ட் பண்ணணும். அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் நாங்களும் சொல்லி தருகிறோம். எப்படி கலர் கொடுத்து இமேஜின் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி ஒரு பாடத்தை படிப்பது, ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இப்போ எங்கள்கிட்ட நிறைய வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங், அதாவது நோட்ஸ் டேக்கிங்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வாத்தியார் நடத்தும் பொழுது நோட்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவோம். நானும் அதை பண்ணியிருக்கேன் என்னோட சின்ன வயசில். அதாவது எப்படின்னா எல்லாமே எழுதக்கூடாது, கீவேர்ட்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கணும். கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அதை லிங்க் வேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணி பண்ணுவது தான் நோட்ஸ் டேக்கிங். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது புது வார்த்தையாக கூட உங்களுக்கு இருக்கலாம், கீவேர்ட்ஸ் லிங்க் வேர்ட்ஸ்ன்றது. ஸோ இது என்னன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மீறி நான் சொன்னது கலர்ஸ், பிக்சர்ஸ், இமேஜினேஷன், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஸோ என்ன செய்தாலும் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பது. படிக்கும் பொழுது ஒரு ஹிஸ்ட்ரி பாடம் படிக்கிறீங்க, 2 ராஜாக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணிருங்க. அந்த சினாரியோவை நீங்களே கூட அதில் ரோல் பிளே பண்ணலாம். நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு அந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை படிக்கலாம். ஸோ எந்த வருடம் இந்த போர் நடந்தது, எங்கு நடந்தது என்பது உங்களை இன்வால்வ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் தெளிவாக அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். எக்ஸாம் டைமில், டெஸ்ட் டைமில். ஸோ படிப்பது என்பது மறக்கிறது அப்படின்றது யாருக்குமே கிடையாது. நம்ம சரியா படிக்கிறது இல்லை. இதுதான் ரீசன். எந்த குழந்தையும் வந்து மக்கா பிறக்கிறது இல்லை. நம்ம எப்படி படிக்க வைக்கிறோம், இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமான்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். ஒரு நம்பரை வந்து ஒரு லாங் நியூமரல்ஸ் எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு மெமரைஸ் நியூமரல்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்கூலில் சொல்லித்தர நேரம் இல்லாமல் தான் சொல்லித்தர மாட்டேன்றாங்க. அகாடமிக்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது இப்போ குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை அகடமிக்ஸ் ஹெவியாக இருக்கும் போது நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தந்து போகிறதுக்கு ஸ்கூலில் நேரமின்மையால் அவங்க சொல்லித்தரதில்லை. எங்களை மாதிரி ஆலோசகர்கள் அதை தான் செய்கிறோம். எப்படி படித்தால் ஞாபகம் வைத்துக்கொள்வது, என் குழந்தை மறந்து விடுகிறது, என் குழந்தைக்கு ஞாபக சக்தி குறைவு, என் குழந்தைக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக சொல்லி கொடுத்தோம்னா எல்லா குழந்தையும் நல்லா தான் படிக்கும். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு நியூமரல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணுற technique is called number imagery technique. அதாவது நம்பர்ஸ் வந்து பிக்சர்ஸா மாத்திடுறது. that's called number image technique. ஸோ எந்த அது ஒரு பாடமாக, ஒரு நம்பராக, ஒரு வேர்டாக இருந்தாலும் அதை பிக்சரைஸ் பண்ணி பார்த்தால் மட்டுமே மெமரியில் போய் நிற்கும். ஸோ அது ஒரு டெக்னிக் செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீவேர்டு லிங்க் வேர்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். கீவேர்டுனா என்னன்னா ஒரு சென்டென்ஸ்லையோ இல்லை ஒரு பேராகிராஃப்லையோ இருக்கும் முக்கிய வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஆர் கால் கீவேர்ட்ஸ். இதை குழந்தைகள் வந்து எடுக்க தெரிந்து கொண்டால், இந்த ஒரு வார்த்தையை நான் ஞாபகம் வைத்தால் அந்த ஹோல் பேராகிராஃபும் என் மனதில் நினைவுக்கு திரும்பி வந்துவிடும் என்று அந்த ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருந்தால் அதை கீவேர்டாக வைத்து விடலாம். ஸோ கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். சரிங்களா? ஒரு பாடம் எடுக்கிறீங்க, குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். இது ஆசிரியராக இருந்தாலும் சரி, அன்னையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் முறை கரெக்டாக இருக்கணும். ஒரு பாடத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கீவேர்டை அண்டர்லைன் பண்ண சொல்லிக் கொடுங்க.
ஸோ கீவேர்டு அண்டர்லைன் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு அது முக்கியமான வார்த்தையை முதல் சூஸ் பண்ண தெரியணும். பண்ண பிறகு அந்த கீவேர்டை ஒரு லிங்க் வேர்டு, எக்ஸ்டர்னல் லிங்க் வேர்டோட கொண்டு போகணும். எக்ஸ்டர்னல் லிங்க் வேர்டு அப்படின்றது என்ன வேணா இருக்கலாம், சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A for apple, B for bell, C for cat, D for dog அப்படி கொண்டு போகலாம். 26 பேராகிராஃப் வரைக்கும் 26 அல்பபெட்ஸ் இருக்குல்ல, அப்ப 26 பேராகிராஃப் வரைக்கும் ஒரு குழந்தை நன்றாக மனப்பாடம் செய்ய முடியும். இதுதான் நான் லிங்க் வேர்டுன்னு சொல்றேன். லிங்க் வேர்டு என்பது ஆப்பிள். A for apple. இந்த ஆப்பிளை நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட கம்பைன் பண்ணணும். அதாவது கீவேர்ட் சூஸ் பண்ணிட்டு லிங்க் வேர்டோட. ஏன் இதை நான் செய்கிறேன் என்றால் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குங்க. அதாவது 26 பேராகிராஃபோ 30 பேராகிராஃபோ கொண்ட ஒரு லெசன் தான் இப்போ வருது. நான் பார்க்குறேன் 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் பயோமாலிக்யூல்ஸ்னு ஒரு குழந்தைக்கு ரீசெண்டாக சொல்லி கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் இருக்கு. ஒரு லெசன் 50 பேஜ் இருக்கு. அப்ப அந்த 50 பேஜின்னு பார்த்தோன்னே மலைத்து விட்டான் அந்த பையன், மலைத்து போகிறான். எப்படி நான் அதை படிக்க போறேன் அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் இட்ஸ் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னது கீவேர்ட் சூஸ் பண்ணு. இப்போ கீவேர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டான், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணு. ஸோ ஹி ஸ்டார்டட் சூஸிங். பயோமாலிக்யூல்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ அந்த லெசன் 50 பக்கம் இருக்கிறத நாங்கள் சுருக்கி 2 பக்கத்திற்கு கொண்டு வந்தோம். ரொம்ப நல்லா பண்ணான். he got the confidence also. அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அவன் அந்த லெசன் முடிக்க 3 நாட்கள் ஆனது. என்னுடன் உட்கார்ந்து அவன் முடிப்பதற்கு அந்த 50 பேஜை நாங்க 2 பக்கமாக கொண்டு வருவதற்கு 3 நாட்கள் ஆனது. ஆனால் அவனிடம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சேர்ந்து, என்னால் படிக்க முடியும். ஏன்னா 50 பக்கம்ன்றது சாதாரண இல்லைங்க. அந்த ஒரு லெசனே 50 பக்கம்னா அவனுக்கு அந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்ல he has got 13 lessons. he has to finish that. அப்போ இந்த ஒரு டெக்னிக், இந்த கீவேர்ட் லிங்க் வேர்ட் வச்சு நாங்க மைண்ட் மேப்பிங் பண்ணும் பொழுது மிகவும் ஈஸியாக அடுத்த நாள் அவன் அந்த கீவேர்ட் லிங்க் வேர்ட் மைண்ட் மேப்பிங்கை வச்சு ஃபுல் 50 பேஜஸையும் கொண்டு வந்துட்டான். he is able to write. நான் ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்து பார்த்தேன். நடுவுல அந்த ஈக்குவேஷன்ஸ் கொண்டு அவன் எழுத ஆரம்பித்து விட்டான். ஸோ நம்பிக்கை கொண்டு வர வேண்டும் படிப்பில். அதுக்கு என்னன்னா கரெக்டான டெக்னிக்ஸ் கொடுக்கணும். நம்ம இந்த டெக்னிக்ஸை தான் நாங்கள் மெமரி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி குழந்தைகளுடன் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய மெமரின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி நிறைய இருக்குங்க. எப்படி படிக்கணும், எங்கே உட்காந்து படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும், என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. there are methods called PQRST மெத்தட், அதெல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் இந்த மெத்தட்ஸுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. பாகப்பிரிவினை 2. பாகப்பிரிவினை 2. தனி தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிந்தது. தனி தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிந்தது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிரிந்து பௌத்தர்களுக்கு லடாக் வேண்டுமாம். ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிரிந்து பௌத்தர்களுக்கு லடாக் வேண்டுமாம். உத்தரப்பிரதேசம் பூர்வாஞ்சல், பந்தல்கண்ட், பஞ்சிம், ஆவத் 4ஆக பிரிக்க வேண்டுமாம். உத்தரப்பிரதேசம் பூர்வாஞ்சல், பந்தல்கண்ட், பஞ்சிம், ஆவத் 4ஆக பிரிக்க வேண்டுமாம். 4 பேர் முதல்வராக வேண்டுமாம். 4ஆக பிரிக்க வேண்டுமாம். 4 பேர் முதல்வராக வேண்டுமாம். மத்திய பிரதேசம் 2ஆக்கப்பட்டு விந்திய பிரதேசம் வேண்டுமாம். மத்திய பிரதேசம் 2ஆக்கப்பட்டு விந்திய பிரதேசம் வேண்டுமாம். பீகாரும் 2ஆக வேண்டுமாம். பீகாரும் 2ஆக வேண்டுமாம். மைத்திலி மொழி பேசுவோருக்கு மிதிலா வேண்டுமாம். மைத்திலி மொழி பேசுவோருக்கு மிதிலா வேண்டுமாம். குஜராத் மக்களுக்கோ குறுக்கே பிரித்து சௌராஷ்டிரா வேண்டுமாம். குஜராத் மக்களுக்கோ குறுக்கே பிரித்து சௌராஷ்டிரா வேண்டுமாம். மேற்கு வங்கத்தையும் கொஞ்சம் பேருக்கு கூர்கா லேண்ட் வேண்டுமாம். மேற்கு வங்கத்தையும் கொஞ்சம் பிரித்து கூர்கா லேண்ட் வேண்டுமாம். அஸ்ஸாமை பிரித்து போடோ லேண்ட் வேண்டுமாம். அஸ்ஸாமை பிரித்து போடோ லேண்ட் வேண்டுமாம். மகாராஷ்டிராவை பிரித்து விதர்பா விரைவில் வேண்டுமாம். மகாராஷ்டிராவை பிரித்து விதர்பா விரைவில் வேண்டுமாம். அட இது என்ன இந்தியாவில், அட இது என்ன இந்தியாவில் பாகப்பிரிவினை தமிழ் படத்தை மீண்டும் எடுக்கிறார்களா என்ன? அட என்ன இந்தியாவில் நடக்கிறது? பாகப்பிரிவினை தமிழ் படத்தை மீண்டும் எடுக்கிறார்களா என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே.
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. யாராவது அனைத்து மொழிகளிலும் இந்தியாவில் படமெடுங்களேன், யாராவது அனைத்து மொழிகளிலும் இந்தியாவில் படமெடுங்களேன். நன்றி, வணக்கம்.